Find the single discount in percentage which is equivalent to two successive discount of 25%, 20%. ஸோ 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 25%, 20% சொல்லிட்டு அது அவரே சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக வந்து பர்சன்டேஜில் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ 2 டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 100 இன்ட்டு ஃபஸ்ட்டு 25%னா 75/100. இது கெயினாக இருந்தால் 125ன்னு போடணும், 100 கூட்டி போடணும். டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் போது 100லேருந்து கழிச்சோன்னா 75. ஸோ 75/100 இன்ட்டு அதே மாதிரி அகைன் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து 20. ஸோ அது 80/100. இதெல்லாம் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 60 அப்படின்னு வரும். 60ன்றது பர்சன்டேஜ் கிடையாது, அதாவது இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ் மாதிரி. அதாவது 100க்கு வாங்கினதை டிஸ்கவுண்ட் போக 60 ரூபா ஆகிருக்கு. ஸோ வந்து டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா 40%. இந்த 2% சேர்த்து அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோனா 40%. இதுதான் வந்து ஆன்சர். இதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபார்முலாவும் கொடுத்துருப்பாங்க. 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கோம்னா அதை வந்து எப்படி எழுதணும்? அந்த செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் A/100 1 மைனஸ் B/100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். இது சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக வந்து அதை மாற்றுறதுக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/A/100 1 மைனஸ் B/100 1 மைனஸ் C/100 இன்ட்டு 100%. இது வந்து ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்குது, 10,502 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் GST வந்து 18%. அப்படின்னா ஃபைண்ட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த வாட்டர் ஹீட்டர் அண்ட் GST. சரியா, தனித்தனியாக வந்து கேட்குறாங்க. அதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருந்திருக்கும், அதில் GST அதுக்கப்புறம் எப்படி போட்டு இந்த மாதிரி செல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு தெரியுமா தெரியாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் அந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு ப்ரைஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு பில்லில் போடுவாங்க. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் இது, அதுக்கப்புறம் GST 18% நாங்கள் இவ்வளோ போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு டோட்டலாக இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டோட்டல் தான் இது. ஸோ எக்ஸ் நமக்கு தெரியாத மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸு ப்ளஸ் அந்த GST 18%. எதுக்கு GST போட்டிருப்பாங்க? மார்க்கெட் ப்ரைஸ் எதுவோ அதுக்கு தான் போட்டிருக்க போகிறாங்க. ஸோ 18/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் இந்த 10,502. ஸோ இது வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8,000. இதிலேருந்து கண்டுபிடிச்சிடறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் மட்டும் தானே தேவை. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 8,900. மார்க்கெட் ப்ரைஸ் தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம், மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ GST 18% என்ன, இதோட 18% தான். இந்த மார்க்கெட் ப்ரைஸோட 18% தான் வந்து GSTயாக இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நமக்கு அதோட டிஃப்ரென்ஸு, அதாவது என்னென்னா அவங்க அந்த 10,502லேருந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸை கழிச்சிட்டோன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் GSTயாக இருக்க போகுது. அப்படியும் நம்ம செய்யலாம். அப்படி இல்லைனா இதோட இது இன்ட்டு 18/100 போட்டாலும் இந்த வேல்யூ தான் வரும். ஸோ எப்படினாலும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மார்க்கெட் ப்ரைஸ் தனியாக, GST தனியாக. ஸோ தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து a family went to a hotel and spent 350 for food, paid extra 5% as GST, calculate CGST and SGST. ஓகேவா? இப்போ காஸ்ட் ஆஃப் ஃபுட் வந்து 350 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுட்டுக்காக மட்டும். அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 5% போட்டிருக்காங்க. ஸோ வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் 350. எக்ஸ்ட்ரா 5% GST இஸ் ஈக்குவலி ஷேர்ட் பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அஸ் 2.5%, 2.5% ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ CGST SGST இஸ் ஈக்குவல் டு 350. அவங்க ஸ்பெண்ட் பண்ணதில் தான் வந்து அந்த 5% போடுவாங்க. ஸோ நமக்கு இப்போ தேவையானது வந்து GST கிடையாது. கால்குலேட் CGST SGST. ஸோ இது ரெண்டும் என்ன 2.5 தான் பிரிக்க போகிறாங்க. ஸோ 2.5 தான் நமக்கு தேவை. 2.5 இன்ட்டு 100 இந்த 350ல். ஸோ ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். அடுத்து லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் காஸ்ட் ப்ரைஸ். எ மொபைல் ஃபோன் இஸ் சோல்டு ஃபார் 8,000, 20% கெயின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் ஃபோன் வந்து எவ்வளோ அப்படிங்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாச்சு, கெயின் கொடுத்தாச்சு. ஸோ வந்து நமக்கு எப்படி வந்து கண்டுபிடிக்கலான்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸு. ஸோ அந்த எக்ஸோட ப்ளஸ் இந்த 20% கெயின் போட்டிருக்காங்க. ஸோ 20/100 இன்ட்டு எக்ஸு தான் அந்த செல்லிங் ப்ரைஸான 8,400. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா வர்ற எக்ஸு தான் வந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸாக வரும்.